NCM Learning Center. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஓட்டர்ஸ் வச்சு வரக்கூடிய பெர்சன்டேஜ் ப்ராப்ளத்தை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் இந்த பெர்சன்டேஜ் ப்ராப்ளத்தில் வந்து மொத்தம் 5 டைப்ஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் பேசிக்ஸ், செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா சேலரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் சேவிங்ஸ் வச்சு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் வச்சு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைப் 1 டைப் 2 வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் டைப் 3 ஓட்டர்ஸ் வச்சு வரக்கூடிய ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டைப் 4 பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் வச்சு வரக்கூடிய பெர்சன்டேஜ் ப்ராப்ளம். டைப் 5 பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் வச்சு வரக்கூடிய பெர்சன்டேஜ் ப்ராப்ளம். இந்த டைப் 4 அண்ட் டைப் 5 பெர்சன்டேஜ் கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோடைய லே அவுட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஓட்டர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆர்ஆர்பியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணி முடிச்ச பிறகு டூ இட் யுவர் செல்ஃப். அந்த கொஸ்டின்ஸ்மே ப்ரீவியஸ் இயர் ஆர்ஆர்பியில் கேட்ட கொஸ்டினை வந்து நான் லிஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? அந்த டூ இட் யுவர் செல்ஃப் கொஸ்டினை உங்களால் சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ்ல வந்து நீங்கள் கிளியராக இருக்கீங்க அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ 1 by 1 ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓட்டர்ஸ்ங்கிறது என்னன்னா ஒரு எலெக்ஷன்ஸ் இருக்கு. அந்த எலெக்ஷன்ஸ் 2 கேண்டிடேட் இருக்காங்க. இவங்க ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்க, இவங்க ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்க. அதை வச்சு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் தெரியணும். ஃப்ளோ சார்ட்ங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஓட்டர்ஸ்ல ஒரு எலெக்ஷன்ஸ் நடக்கு. அதை வந்து நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் ஓட்டர்ஸ், மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட் இருக்காங்க அப்படிங்கிறத டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். அதை 2ஆ பிரிக்கலாம். எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, எத்தனை பேர் போடாமல் இருக்காங்க. சரியா? சில பேர் ஓட்டு போட மாட்டாங்க, சில பேர் ஓட்டு போடுவாங்க. ஸோ மொத்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட் டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஓட்டு போடாதவங்க நாட் காஸ்டிங் தர் ஓட்ஸ் அவங்கள வந்து என் எடுத்துக்கலாம். போல்டு ஓட்டு போட்டவங்களை வந்து பின்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ டி இஸ் ஈக்குவல் டு என் பிளஸ் அந்த பி கிடைக்கும் எனக்கு. ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, எவ்வளவு ஓட்டு போடாமல் இருக்காங்க. அதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த போல்டு ஓட்டர்ஸ் ஓட்டு போட்டவங்களை வந்து 2ஆ பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இன்வாலிட் ஓட்டர்ஸ், வேலிட் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சிலவங்க ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க ஓட்டு வந்து செல்லாத ஓட்டு இருக்கும். செல்லாத ஓட்டு சொல்லுவோம் இல்லையா? அந்த செல்லாத ஓட்டர் இருக்கும். சில ஓட்டு மட்டும் தான் வேலிடா இருக்கும். ஸோ அதை 2ஆ பிரிக்கலாம். ஓகே? ஸோ போல்டு ஓட்டர்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் பி. சரியா? ஐங்கிறது இன்வாலிட் ஓட்டர்ஸ், பிங்கிறது வேலிட் ஓட்டர்ஸ். ஓகே? அதுக்கப்புறம் இந்த வேலிட் ஓட்டர்ஸை 2ஆ பிரிக்கலாம். இந்த வேலிட் ஓட்டர்ஸ் வச்சு தான் வின்னிங் ஓட்ஸ், லாசிங் ஓட்ஸ் நம்ம டிசைட் பண்றோம். எவ்வளவு வேலிட் ஓட் இருக்கு அதை வச்சு தான் எவ்வளவு நம்பர் ஆஃப் வின்னிங் ஓட்ஸ், எவ்வளவு நம்பர் ஆஃப் லாசிங் ஓட்ஸ். ஸோ இந்த 2 வின்னிங் ஓட், லாசிங் ஓட்ஸ் ஆட் பண்ணா நமக்கு வந்து வேலிட் ஓட் கிடைச்சிரும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு W plus L. இதுதான் இந்த ஓட்டர்ஸ் வச்சு வரக்கூடிய பேசிக் ஃப்ளோ சார்ட். இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஈஸியா நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட், டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் சொல்லலாம், இல்லை டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். சரியா? ஸோ இதை டி எப்படி எழுதலாம் அப்படின்னா என் பிளஸ் இந்த பிக்கு பதிலாக ஐ பிளஸ் பிக்கு பதிலாக W plus L எழுதிடலாம். இந்த மாதிரி எழுதலாமா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட், டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஓட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் ஓட்டு போடாமல் இருந்திருக்காங்க, அதில் எத்தனை ஓட்டு இன்வாலிடா ஓட்டா இருக்கு, அது ஒரு வின்னிங் ஓட் பிளஸ் லாசிங் ஓட் எல்லாத்தையும் சேர்த்தா மட்டும்தான் டோட்டல் ஓட்டுமே கிடைக்கும். சரியா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் பிடிச்சிக்கலாம். டிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ். ஓகே? இப்போ சில ப்ராப்ளத்தில் பி அண்ட் என் இந்த 2 டேட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் போல் பண்ணாங்க, எத்தனை பேர் ஓட்டு போடாமல் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா எல்லா கேண்டிடேட்டும் ஓட்டு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கணும். எல்லா கேண்டிடேட்டுமே ஓட்டு வந்து போட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ என் வந்து 0ன்னு எடுத்துக்கணும். சொல்ல புரிஞ்சுக்க முடியுதா? 2மே கொடுக்காம இருந்தால் மட்டும்தான், நாட் போல்டு போல்டு 2மே கொடுக்காத பட்சத்தில் மட்டும்தான், இந்த 2உடைய தகவல் வந்து அந்த ப்ராப்ளத்தில் இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து n = 0 எடுக்கணும். இப்போ ஏதாவது ஒன்று இந்த போல்டு வித் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து போல்ட் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம n = 0 எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த 2ல ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலும் நம்ம இன்னொரு வழி கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இதை புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்து இன்வாலிட் ஓட், வேலிட் ஓட் இதை பற்றி தகவலே இல்லை. ப்ராப்ளத்தில் வந்து இன்வாலிட் ஓட் இவ்வளவு அல்லது வேலிட் ஓட் இவ்வளவு, இந்த 2 தகவலுமே இல்லாத பட்சத்தில், 2மே இல்லாத பட்சத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா போல்டு ஓட்டும் வேலிட் ஓட் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ P is equal to V. சரியா? இங்க T is equal to P. டோட்டல் ஓட்ஸ், எல்லா ஓட்ஸும் போல்டு ஓட்ஸ், எல்லா போல்டு ஓட்ஸும் வேலிட் ஓட்ஸ். அப்போ I is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? எங்கேயுமே
ஏதாவது ஒன்று வேலிடோ அல்லது இன்வேலிடோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இது ஈக்குவல் டு 0 எடுக்கக்கூடாது. இப்போ வேலிட் ஓட்டு கொடுத்துட்டாங்க, அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்வேலிட் ஓட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து ஐ ஈக்குவல் 0 எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா போல்டு ஓட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நாட் போல்டு ஓட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் n ஈக்குவல் 0 எடுத்து செஞ்சீங்கன்னா தப்பாயிடும். புரிஞ்சபடிதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ n ஈக்குவல் 0 i ஈக்குவல் 0 வருது அப்படின்னா எனக்கு டி எல்லா கேண்டிடேட்டும் ஓட் போட்டிருக்காங்க அர்த்தம். டி ஈக்குவல் பி, இதை சப்ஜெக்ட் பண்ணுங்க. டி ஈக்குவல் டு டபிள்யூ பிளஸ் எல் எனக்கு கிடைக்கும். வின்னிங் பிளஸ் லாஸ் ஈக்குவல் டோட்டல் ஓட்ஸ். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, நம்ம இந்த கான்செப்ட் கிளியரா? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதை வச்சுக்கோங்க, எல்லா கொஸ்டின் ரீட் பண்ணணும். கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். அவ்வளோதான் மேட்டர். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். வின்னிங் கேண்டிடேட்ஸ் வந்து செக்யூர்ட் 62% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் போல்டு. மொத்த ஓட்ஸ் போல இருக்கு இல்லையா, அதில் 62% வந்து வின்னிங் கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ W is equal to 0.62 into P. இந்த 62% 0.62 எழுதிக்கலாம். அவுட் ஆஃப் போல்டு ஓட்ஸ் P. இந்த மாதிரி ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். புரிஞ்சுக்க முடியுதா? இதான் கான்செப்ட்ஸ். இனி வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஓகே, ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டூ இட் யுவர்செல்ஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா RRB NTPC 10/2/2021 ஷிஃப்ட் 2ல வந்து கேட்டிருக்காங்க. சரியா? நான் என்ன பண்ண போறேன், கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ண போறேன். ரீட் பண்ணி அந்த பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன். அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறேன், ஆன்சர் கொண்டு வர போறேன். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுமா. எலெக்ஷன்ல 2 பேர் நிற்காங்க. ஓகே, மொத்தம் பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் ஓட்டர்ஸ் என்ரோல் இன் த எலெக்ஷன் டு காஸ்ட் தேர் ஓட்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம், மொத்த ஓட்டர்ஸ்ல வந்து 75% தான் ஓட்டே போட்டிருக்காங்க. போல்டு ஓட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ போல்டு ஓட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நாட் போல்டு வந்து 0ன்னு எடுக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். மொத்தம் 75% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. டோட்டல் கேண்டிடேட்ல 75% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ பி போல்டு தான் கொடுத்துருக்காங்க. சரியா? P is equal to 78% of total votes. So P is equal to 0.75 into T. எப்படி புரிஞ்சுக்க முடியுதா? காஸ்ட் தேர் ஓட்ஸ்ங்கிற அர்த்தம் போல் பண்ணியிருக்கக்கூடிய ஓட்டு. P வந்து 78% of total votes. 78% 0.75 into T. கிளியர்? இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். போல்டு ஓட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நாட் போல்டு எவ்வளவா இருக்கும், இதுமே நீ மீதி உள்ளதா நாட் போல்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நாட் போல்டு வந்து 0 எடுக்கக்கூடாது. ஓகே, குட். ரெண்டாவது பாயிண்ட் நம்ம ரீட் பண்ணுவோம். அவுட் ஆஃப் விச், இந்த போல்டு ஓட் அவுட் ஆஃப் விச் அர்த்தம்னா இந்த போல்டு ஓட்ல 2% வேர் டிக்ளேர்ட் இன்வேலிட். நல்லா புரிஞ்சுக்கணும். மேலே கொடுத்துருக்க போல்டு ஓட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போல்டு ஓட்ல அவுட் ஆஃப் விச் 2% வேர் டிக்ளேர்ட் இன்வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அவுட் ஆஃப் விச்ங்கிறது Pல 2%, போல்டு ஓட்ல 2% வந்து இன்வேலிட் ஓட். இப்போ I is equal to 2% ஆஃப் போல்டு ஓட். அப்போ இது எப்படி இல்லை, I is equal to 0.02 into P. போல்டு ஓட்ல 2% வந்து இன்வேலிட் ஓட். டோட்டல் ஓட்ஸ்ல 78% போல்டு ஓட். இன்னொரு பாயிண்ட்ஸ் என்னன்னா, இன்னொரு பாயிண்ட்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு ஈக்குவேஷனும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் Tல இருந்தது அப்படின்னா கால்குலேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் Tல இருக்கு. பட் இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் Tல இல்லை. ஸோ அப்போ அதையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் Tக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளிஃபை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இது எப்படி நான் வந்து Tக்கு கொண்டு வர்றது, P இன் டேர்ம்ஸ் ஆஃப் T இருக்கு. ஸோ அதை சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா I இன் டேர்ம்ஸ் ஆஃப் Tல கிடைச்சிட போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், I is equal to 0.02 into Pக்கு பதிலாக 0.75 into T சப்ஜெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை சிம்பிளை பண்ணுறேன். I is equal எனக்கு என்ன கிடைக்குன்னா 0.015 T எனக்கு கிடைக்கும். ஸோ I இன் டேர்ம்ஸ் ஆஃப் Tல கிடைச்சிச்சு. இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறேன். ஓகேவா? 2 பாயிண்ட் முடிச்சா. அடுத்த பாயிண்ட் பாருங்க. A candidate got 9,261 votes which were 75% of valid vote. புரிஞ்சுங்களா? 70% of valid vote. ஒருத்தர் வந்து 70% valid vote எடுத்திருக்காரு. இப்போ 70% ஒருத்தர் valid vote எடுத்தாருன்னா கண்டிப்பா அவர் யாரு, வின்னரா லாசரா? வின்னரா இருப்பாரு. valid voteல 75% கண்டிப்பா வின்னர் தானே. valid voteல 75% அவர் எடுத்திருக்காருன்னா கண்டிப்பா அவர் தான் வின்னர். சரியா? ஸோ அப்போ W is equal to 0.75 of valid vote. 70% of valid vote. Winner got
70% ஆஃப் வேலிட் ஓட். இப்போ 0.75 இன்டு வி, விங்கிறது வேலிட் ஓட். புரிஞ்சுக்க முடியுதா? அந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, டீல இருக்கா? இல்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் வில இருக்கு. டபிள்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் வில இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் டீக்கு மாற்றணும். டபிள்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் டீக்கு மாற்றணும்னா கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும். எப்படி மாற்றுறது? நமக்கு தெரியும், போல்டு ஓட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேலிட் ஓட் பிளஸ் இன்வாலிட் ஓட் அப்படிங்கிறது தெரியும். சரியா? P is equal to 0.75 T அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். B வந்து B ன்னு எடுத்துக்கலாம். I in terms of T இருக்கு. PU in terms of T இருக்கு. IU in terms of T இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? V in terms of T கொண்டு வந்துடலாம். V in terms of T கொண்டு வந்தோம்னா W in terms of T கொண்டு வந்துடலாம். சரியா? சப்ஜெக்ட் பண்ணுறேன். Pக்கு பதிலாக 0.75 T போட்டாச்சு. Bக்கு பதிலாக V போட்டாச்சு. இந்த ஐக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 0.015 T. சரியா? இப்போ சிம்பிளை பண்ணுறேன். V எனக்கு கிடைக்கும். V is equal to 0.735 T எனக்கு கிடைச்சிச்சு. இந்த V வேல்யூவை நான் இங்கே சப்ஜெக்ட் பண்ணுறேன். இந்த W சப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போ W in terms of T கிடைச்சிடும். ரைட்டா? சப்ஜெக்ட் பண்ணோம்னா என்ன வரும்னா W is equal to 0.75 into Vக்கு பதிலாக 0.735 into T. இப்போ சிம்பிளை பண்ணுறேன். அப்போ W is equal to 0.55125 T எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்த கேண்டிடேட் தான் 9661 ஓட்ஸ் வந்து அவர் வாங்கியிருக்காரு. அப்போ டேட்டா எழுதிக்கலாம். W is equal to 9261. ரைட்டா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 and 4 வந்து சேம். ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணி எனக்கு T எடுத்துக்கலாமா? T is equal to total number of candidate 16796 approximately equal to 16800. ஆப்ஷன் D வந்து சினாப்சிஸ். புரிஞ்சுக்க முடியுதா? ரொம்ப சிம்பிள். கொஸ்டினை ரீட் பண்ணுறேன். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன். அந்த ஈக்குவேஷன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டீல இருக்கவே மாத்துறேன். அவ்வளோதான். மாற்றிட்டோம்னா கடைசியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக T கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் கேண்டிடேட் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? மற்ற எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்து எக்ஸாம்பிள் 2. இதுவுமே ஓட்டர்ஸ் கான்செப்ட்ஸ் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். வேற ஒன்றும் இல்லை. அங்கே வந்து வின்னிங் கேண்டிடேட் லாஸ்டிங் கேண்டிடேட் சொல்கிறோம். வின்னர் லாஸ்டர். இங்கே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ளோ சார்ட். வேற ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்டை வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ T is equal to பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிங்கிறது பாய்ஸ், ஜிங்கிறது கேர்ள்ஸ். ஓகேவா? அடுத்து இந்த பாய்ஸை வந்து ரெண்டா பிரிக்கலாம். இல்லை பாருங்க, சில பாய்ஸ் வந்து ஸ்கூலுக்கு பைசைக்கிளில் போறாங்க, சில பாய்ஸ் வந்து ஸ்கூலுக்கு பைசைக்கிள் இல்லாமல் போறாங்க. சரியா? அப்போ அதை ரெண்டா பிரிக்கிறேன். பைசைக்கிளில் போகக்கூடிய பாய்ஸ், பைசைக்கிள் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகக்கூடிய பாய்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறேன். ஸோ B is equal to BN plus BB. PNங்கிறது என்கு நாட் பைசைக்கிள் இல்லாமல் போகக்கூடிய பாய்ஸ், அதுதான் BN. BBங்கிறது பைசைக்கிளில் போகக்கூடிய பாய்ஸ். பாய்ஸை வந்து ரெண்டா பிரிக்கிறேன். சரியா? ஓகே. ஸோ இந்த மாதிரி கிடைச்சது. அதுமாதிரி கேர்ள்ஸை ரெண்டா பிரிக்கிறேன். பைசைக்கிளில் போகக்கூடிய கேர்ள்ஸ், பைசைக்கிள் இல்லாமல் போகக்கூடிய கேர்ள்ஸ். ஸோ அப்போ G is equal to GN plus GB அதை பிரிக்கிறேன். அந்த ஓட்டர்ஸ் அவருடைய கான்செப்ட்ஸ், அதே கான்செப்ட்ஸில் ஃப்ளோ சார்ட் வருது, அதுதான். சரியா? ஓகே. இங்கே பாயிண்ட் ஒரு பாயிண்டாக நான் ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன், சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் 60 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ T டோட்டல் கொடுத்துட்டாங்க. T is equal to 16 கொடுத்துட்டாங்க. ரைட்டா? T வந்து 60. ஓகே. அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் 60% ஆர் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 60% பாய்ஸ் அர்த்தம் P is equal to 0.6 into T. டோட்டல் ஸ்டூடெண்ட்ல 60% வந்து பாய்ஸ். புரிஞ்சுக்க முடியுதா? டோட்டல் ஸ்டூடெண்ட்ல 60% வந்து பாய்ஸ். அதனால B is equal to 0.6 into T பென் ஈக்குவேஷன் போட்டாச்சு. T வேல்யூ இஸ் given 60. அப்போ டேட்டா சப்ஜெக்ட் பண்றேன். அப்போ எனக்கு என்ன வரும்? டேட்டா சப்ஜெக்ட் பண்ணா P வேல்யூ 36. ரைட்டா? பாய்ஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சு, டோட்டல் வேல்யூ தெரிஞ்சிச்சு. இது வந்து கேர்ள்ஸ் கமிச்சிடல. கேர்ள்ஸ் வேல்யூ G is equal to girls, total girls is equal to total students minus total boys. சரியா? total students வந்து 60, total boys in 36. ஸோ அப்போ கேர்ள்ஸ் எனக்கு கிடைக்கும் 24 கிடைக்கும். 60 minus 36. இப்போ டோட்டல் கேர்ள்ஸ் வந்து 24 தெரிஞ்சிச்சு. ரைட்டா? அடுத்த பாயிண்ட் 20% ஆஃப் கேர்ள்ஸ் கோ டு ஸ்கூல் பை பைசைக்கிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? ஸ்கூலுக்கு வரக்கூடிய கேர்ள்ல 25% கேர்ள்ஸ் வந்து பைசைக்கிளில் வராங்க. GB அது பைசைக்கிளில் வரக்கூடிய கேர்ள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. GB is equal to 25% ஆஃப் டோட்டல் கேர்ள்ஸ். ஸோ GB is equal to 0.25 into G. ரைட்டா? பைசைக்கிள் வரக்கூடிய கேர்ள்ஸ் is equal to 20% ஆஃப் டோட்டல் கேர்ள்ஸ். கிளியர்? இந்த பாயிண்ட் வச்சு ஈக்குவேஷன் இல்லையாச்சா? ரைட்.
அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? கேர்ள்ஸ்ல எத்தனை பேர் பைசைக்கிள் இல்லாம ஸ்கூலுக்கு வரா? ஜிஎன் கண்டுபிடிக்கணும். சரியா? ஜி வேல்யூ தெரியும். இந்த வேல்யூ ஜிபி இதை சப்ஜெக்ட் பண்ணா ஜிபிவே கிடைச்சிரும். பைசைக்கிள் வரக்கூடிய கேர்ள்ஸ் எவ்வளவு தெரிஞ்சிடும். சப்ஜெக்ட் பண்றேன். ஜி வந்து 24 சப்ஜெக்ட் பண்ணோம்னா எனக்கு பைசைக்கிள்ல வரக்கூடிய கேர்ள்ஸ் வந்து 6. டோட்டல் கேர்ள்ஸ் வந்து 24, பைசைக்கிள் வரக்கூடிய கேர்ள்ஸ் வந்து 6, ரிமைனிங் கேர்ள்ஸ் வந்து பைசைக்கிள் இல்லாம வருவாங்க. அப்போ ஜிஎன்ஸ் ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஜிபி. ரைட்டா? இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கு. அப்போ ஜி வேல்யூ 24, பைசைக்கிள் ஜிபி வந்து 6. அப்போ சிம்பிளை பண்ணோம்னா எனக்கு வந்து 18 கிடைக்கும். ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர்ஸ். புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்து எக்ஸாம்பிள் 3, கடைசி எக்ஸாம்பிள்ஸ். சரியா? இதை பத்தி ஆர்ஆர்பி குரூப் டீல கேட்டிருக்காங்க. 5/11/2018 ஷிஃப்ட் 3ல கேட்டிருக்காங்க. சரியா? நல்லா கவனிங்க. கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்றேன். ரீட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர போறேன். ரைட்டா? ஓகே, குட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், a candidate got 62% of total votes and win the election by 35,640 votes. அப்போ கொடுத்திருக்க வின்னிங் கேண்டிடேட்டோட பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. இப்போ W கொடுத்திருக்காங்க. W is equal to 62% of total votes. So T, total votes is T. 62% of total votes. Winning votes is equal to 62% of total votes. பாமனாச்சா? ஈக்குவேஷன் பாமனாச்சு. In terms of T இருக்கு. ஸோ ஒரே இல்லை, டேரக்டாக நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ரைட்டா? அடுத்த பாயிண்ட், won the election by 35,640 votes. இந்த பைனா என்ன மீனிங் அப்படின்னா டிஃபரன்ஸ். 35,640 ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டா? 35,640 ஓட்டு வித்தியாசம், வித்தியாசத்தால் பை அப்படின்னு சொல்லியிருக்கா. பைன்னு சொன்னா காட் அப்படின்னு சொன்னா அவர் பெற்ற ஓட்டு. பை அப்படின்னு சொன்னோம்னா டிஃபரன்ஸ். அந்த வின்னருக்கும் லாஸருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் பை. சரியா? அப்போ W மைனஸ் L தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ், வின்னருக்கும் லாஸருக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸ் தான் 35,640 ஓட்ஸ். வின்னிங் கேண்டிடேட் வந்து 62% டோட்டல் ஓட்டு வாங்கியிருக்காரு. அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணியிருக்காரு. எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா 35,640 ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காரு. சரி, அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ வின்னிங்க்கும் லாஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 35,640. ஓகே, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது T கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ நமக்கு L தெரிஞ்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்? L இன் டர்ம்ஸ் ஆஃப் T இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக T கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? L எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்ல பாருங்க, போல்டு ஓட்ஸ் பத்தி சொல்லவே இல்லை, நாட் போல்டு பத்தி சொல்லவே இல்லை. இந்த கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணீங்கன்னா போல்டு எத்தனை பேர் போல்ட் பண்ணாங்க சொல்லல, நாட் போல்டையும் சொல்லல. அப்ப நம்ம என்ன பண்ணி எடுத்துக்கலாம்? இதை நாட் போல்டு எல்லா கேண்டிடேட்டும் ஓட்டை வந்து போல் பண்ணிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். n = 0 எடுத்துக்கலாம். புரிஞ்சுக்க முடியுதா? இந்த ப்ராப்ளத்துல போல்டு ஓட்டை பத்தி சொல்லவே இல்லை, அதுமாதிரி நாட் போல்டு ஓட்டையும் சொல்லல, ரெண்டையும் பத்தி சொல்லலைங்கிறதுனால நம்ம வந்து எல்லா கேண்டிடேட்டுமே ஓட்டு வந்து போல் பண்ணிருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டு n = 0 எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் ரீட் பண்ணுங்க. நோ ஓட்ஸ் டிக்ளேர்ட் இன்வாலிட். இதுல தெளிவா சொல்லிட்டாங்க I = 0. இன்வாலிட் ஓட்டு வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லல, இன்வாலிட் ஓட்டு 0ன்னு சொல்லட்டா கூட வேலிட் ஓட்டு கொடுக்காத பட்சத்துல நம்ம இன்வாலிட் ஓட்டு 0ன்னு எடுத்துக்கணும். ரைட்டா? ஓகே, I = 0. அப்போ எனக்கு என்ன வரும்? டோட்டல் ஓட்ஸ் T = W + L. டோட்டல் ஓட்ஸ் வின்னிங் + லாஸ் தான். எனக்கு இன்வாலிட் ஓட்டு இல்லை, நாட் போல்டு ஓட்டு இல்லை. சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? T = W + எடுத்துக்கலாம். இதுல தான் L கண்டுபிடிச்சிக்கலாம். L = T - W கிடைக்குமா? அப்போ T க்கு பதில் T எடுத்துக்கலாம், W க்கு பதில் 0.62T சப்ஜெக்ட் பண்றேன். T = T, W க்கு பதில் 0.62T. சிம்பிளை பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா 0.38T கிடைக்கும். இப்போ L = 0.38T கிடைச்சிச்சு. ரைட்டா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ல சப்ஜெக்ட் பண்றேன். ஈக்குவேஷன் நம்பர் 3ஐயும் ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ல சப்ஜெக்ட் பண்றேன். இந்த மூணையும் சால்வ் பண்ண ஆன்சர் வந்துட போகுது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சப்ஜெக்ட் பண்ண எனக்கு என்ன வரும்? W க்கு பதிலாக 0.62T, L க்கு பதிலாக 0.38T, வேல்யூ 35,640. இதை சிம்பிளை பண்றேன். சிம்பிளை பண்ண எனக்கு வரும் இது 0.24T கிடைச்சுமா? 0.24T = 35,640. இப்போ T இதை சிம்பிளை பண்றேன். T = 1,48,500 கிடைக்கும். ஆப்ஷன் D வந்து ஆன்சர்ஸ். புரிஞ்சுக்க முடியுதா? கிளியர்? குட். அடுத்து do it yourself. மொத்தம் 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். இந்த 3 பாருங்க RRB NTPC கேட்ட கொஸ்டின்ஸ் தான். RRB NTPC, குரூப் டி, JE, லோகோ பைலட், இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸுக்கு வந்து இந்த பெர்சன்டேஜ் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சரியா?
ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணுங்க. இந்த 3 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. இந்த 3 கொஸ்டின் சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி உங்களுக்கு கிடைச்சதுன்னா டெஃபினட்டா இந்த ஓட்டர்ஸ் கான்செப்ட்ல கிளியர் ஆயிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? உங்களுக்கு இந்த டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல உங்க டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? நம்ம சேனல்ல கண்டினியூஸா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் மெட்டீரியல்ஸ், ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், ஸ்ட்ராட்டஜிலாம் கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? குட். தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and click the bell icon for notification. Like, comment and share.